முதல் மலை, முதல் ரயில், முதல் முத்தம், முதல் இச்சை, முதல் காமம், முதல் காதல், இதெல்லாம் தரக்கூடிய பரவசத்தை விட ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய முதல் படம் தரக்கூடிய பரவசம் அதிகம். அந்த பரவசத்தை பெற்றிருக்கிற ரஞ்சித்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பரவசத்தை போலவே இன்றைக்கி நான் ஒரு பரவசத்தை கண்டுபிடிச்சேன். ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய உதவி இயக்குனர் செய்யக்கூடிய முதல் படமும் அதே பரவசத்தை தருகிறது. அப்படிப்பட்ட பரவசத்தை எனக்கு தந்த என்னுடைய ரஞ்சித்துக்கு மேலும் என்னுடைய நன்றிகள். ரஞ்சித் ஜெயக்குடி 2004-2005 என்னோடு பணிபுரிய வந்தார். உள்ளே இருந்து சில குரல்கள் என்ற கோபிகிருஷ்ணனின் புத்தகத்தோடு வந்தார். கவிதை தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், உலக சினிமா பார்க்கக்கூடியவர். லைலா காலேஜிலிருந்து வந்த ஒரு யோயோ பாய், கோம்பையின் என்கிற கிராமத்திலிருந்து வந்த ஒரு கிராமத்தினுடைய வன்மமும் கோபமும் காதலும் உள்ள ஒருத்தர். ஆக இந்த வன்மம், கோபம், காதல், கவிதை இதெல்லாம் கலந்த ஒரு கலவைதான் மெல்லிசை என்பது அதனுடைய ட்ரெய்லர் பார்த்தபோது தெரிந்தது. அந்த கதை முழுக்க நான் கேட்டிருக்கேன். இட்ஸ் என்டர்டெய்னர் அட் த சேம் டைம் வித் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்போடு உள்ள படம். இந்த நகரத்தில் சந்தோஷமாவா இல்லை இந்த நகரத்தில் நீங்கள் சுவாரஸ்யமாக வாழலாம், ஆனால் நிம்மதியாக வாழ முடியுமா, வாழ்ந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வி ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய கேள்வி. அந்த வரி போதும் ரஞ்சித், வாழ்த்துக்கள். யாருடைய சிபாரிசும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல் தானாக முளைத்த ஒரு காட்டு மரம் விஜய் சேதுபதி. அந்த காட்டு மரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்தா மலை, போனா சென்சாரில் கட் பண்ணுற அந்த வேர்ட் என்பது போன்ற படங்களை மிக துணிச்சலோடு செய்யக்கூடியவர். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பண்ணக்கூடிய அதே நேரத்தில் பண்ணையாரும் பத்மனியும் பண்ணக்கூடிய நேரத்தில் நானும் ரவுடி தான், அதுக்கு நடுவில் ஆரஞ்சு மிட்டாய். அண்ட் யாருடைய தெய்வம் இல்லாமல் வந்த ஒருவருக்குத்தான் புதியவர்களை அறிமுகப்படுத்த, புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனோதிடமும் தைரியமும் இருக்கும். அதுதான் உங்களை தமிழ் சினிமாவினுடைய உச்சத்திற்கு எடுத்து செல்லும். அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் ஒரு ரவுடி தான், ஒரு ரிபல். அப்படிப்பட்ட ஒரு ரவுடியை வச்சு படம் எடுக்கிற ஸ்டுடியோட பேர் ரிபல் ஸ்டுடியோஸ். தீபன் பூபதி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், பேர் சொல்ல வேணும்னா அவருக்கு நான் சொன்ன பேர் வந்து ரிபல் ஸ்டுடியோஸ். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரிபல் தான் அவர். அண்ட் அவருடைய முதல் படம், அவருடைய நண்பர் ரித்தீஷ், அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காத்திருத்தலே தவம், காத்திருத்தலே கலைன்னு ஏன்டா சொன்னேன்னு இருக்கு. ஏன்னா என்னுடைய எல்லா படத்துக்கும் நாங்கள் 75 நாள் தான் ஷூட் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு 3 வருஷம் ஆகுது. அந்த சாபம் என்னை மட்டும் இல்லாமல் என்னுடைய உதவி இயக்குநர்களையும் பின்தொடர்கிறது. ஆக அந்த சாபத்திலிருந்து நானும் என்னுடைய உதவி இயக்குநர்களும் மற்ற உதவி இயக்குநர்களும் தப்பிப்பார்களாக. அதை விட முக்கியமாக தீபனுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து என்னென்னா, நாய்ங்கிற வார்த்தை வந்தாலே 4 கட்டு போடுற இடத்துல போலீஸை பற்றி கொஞ்சம் பண்ணாலே யூஏவா ஏவா கொடுக்கறதுக்கு சென்சார் ரெடியாக இருக்கப்ப அந்த 30 கோடி தேவர்களையும் அந்த கடவுளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மெல்லிசைக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைப்பதாக. நன்றி, வணக்கம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு படத்தை இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு கொண்டு வந்துருக்கோம். அப்படி அங்கே கத்துனீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இதாங்க எண்ட் ஆஃப் த டே டானிக்கு. ஆக்சுவலாக மெல்லிசி எங்கேருந்து தொடங்குறதுனே தெரியல. இந்த படம் ரொம்ப அழகாக, நானும் ரஞ்சித் ஒரு நாள் காஃபி சாப்பிட்டு கேட்ட கதை. அது ஒரு 3/4 மணி நேரத்தில் சொன்ன கதை. ரஞ்சித் வந்து ஒவ்வொரு ஆளையும் ஒரு 300 அடி ஆழத்தில் போய் தான் ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவார். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள். ஆக்சுவலாக கதையை கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. முக்கியமாக இன்றைக்கி இல்லை, அது என்றைக்குமே சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாக எனக்கு பட்டது. ஒரு ஆண் ஒரு பெண் மேலே வச்சுருக்கிற அந்த அன்போட ஆழத்தை சொல்கிற ஒரு படமாக எனக்கு பட்டது. எத்தனை விதமான அந்த படத்தை சொல்லலாம். இன்னொரு பக்கமும் இருக்குது இந்த கதையில், ஒரு த்ரில்லரும் இருக்குது. அண்ட் இந்த உலகம் எங்கே எப்படி என்னவானாலும் சரி, அண்ட் கடைசியாக அது வந்து சேர இடங்குது ஒரு ஆண் பெண்ணோட உறவு தான் அது முக்கியமான எமோஷனாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த எமோஷன்ஸ், அதுதான் படம். வாழ்க்கை அதை பற்றி தான் இருக்குது. அது மேலே தான் வாழ்க்கையும் இருக்குது.
அதை நம்பி தான் நீங்களும் இருக்கோம், நம்மளும் இருக்கோம், எல்லாருமே இருக்கோம். அது ஜெயிச்சோன்னா இருந்தாலும் சரி, தோற்றனாலும் சரி. ஸோ அந்த எமோஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக ஆழமாக சொல்லக்கூடிய படம் தான் இந்த மெல்லிசை. அண்ட் தென் ரஞ்சித் வந்து பிசுரே இருக்காது, எக்ஸிபிஷனில் வந்து பிசுரே இருக்காது. அந்தந்த ஃப்ரீடம் இருக்குது ஒர்க் பண்ணும்போது. கிளைமேக்ஸ்லாம் நான் ஒன்று நடித்து ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு இடத்துல வச்சு, இல்லை தலைவா எனக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வேறையாக கொடுத்து பார்க்கலான்னு இருக்குது, அது ரொம்ப கிளிஷேவாக இருக்குது, வேறு ஒன்று ட்ரை பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஸோ இன்னொரு சான்ஸ் இருந்தது. அந்த மாதிரி படத்தில் நிறையா இடத்துல எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கான இருந்தது. அதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன்னா நான் கேட்பேன், தலைவா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுக்கலாமான்னு கேட்டாலும் அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதனால் எல்லா வகையிலையும் நடிப்புனா வெறும் டயலாக் டெலிவரி இல்லை, பாடி லாங்குவேஜ் இல்லை, அதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அந்த ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஆள், எல்லாத்துக்கும் நம்பலாம் ரஞ்சித், அவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஆள். ஸோ நான் ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க, ரஞ்சித் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரஞ்சித் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் சாம் நல்லா பேசினாப்புல, கொஞ்சம் நிறையா பேசினாப்புல, ஆனால் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆள், சின்சியரான ஒரு ஆள். ஏன்னா இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் அவருக்கு தான் ஃபங்க்ஷனால் அவரை பாராட்டணும் அப்படின்னா இல்லை, நிஜமாக ரொம்ப சின்சியரான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். இந்த படத்துக்கு அப்புறம் சாமோட சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, செம்மையாக பேசப்படும் நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன், வருவாரம் நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆள் காயத்ரி. நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நடிக்கும்போது நான் பாலாஜிக்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், கொஞ்சம் விட்டால் இந்த பொண்ணை நான் தூக்கி சாப்பிட்டோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு. இங்கே நடிக்கும்போது சரி, சின்ன சின்ன டீட்டெயிலாம் காயத்ரி செம்மையாக பண்ணுவாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது 4-5 ஹீரோயின்ஸ் ஆப்ஷனில் இருக்கும்போது நான் ரஞ்சித்தை இல்லை காயத்ரியும் ஒரு ஆடிஷன் பாருங்கள், அப்புறம் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆடிஷன் தான் பார்த்தாரு, ஷி இம்ப்ரெஸ்டு, சூப்பராக பண்ணியிருக்காங்க காயத்ரி. அவங்க எமோஷன்ஸோட அர்த்தம் எனக்கு புரியுது. கண்டிப்பாக இதுலேருந்து காயத்ரி இன்னொரு லெவலுக்கு போவாங்க நான் நம்புகிறேன். அண்ட் தீபன் பூபதி, அது மாதிரிலாம் நிறைய கோவம் இருக்குது, அது எல்லாத்தையும் மீறி இப்போ நல்ல சந்தோஷம் இருக்குது. இந்த ரிபல் ஸ்டூடியோ சூப்பராக வரணும், இன்னும் பெருசாக வரணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் வந்திருக்கு, சீக்கிரம் திரைக்கு வரும். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா, நீங்கள் சாங் பார்த்தீங்களா, அதை விட பல மடங்கு இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும், கன்ஃபார்ம். நான் நம்புகிறேன், அதை நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இங்கே வந்து அத்தனை பேருக்கு நன்றி, பத்திரிக்கை மட்டும் கூட நம்பருக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ ரஞ்சி. இந்த கதை எழுதி படப்பிடிப்பு பண்ணி படமெல்லாம் எடுத்துடலாம், அந்த மேடையில் பேசுறது ரொம்ப கஷ்டம். நான் கொஞ்சமாக பேசிடுறேன். உங்கள் ரசனை எதுவோ அதுவே படைப்பாக மாறும்னு சொல்லுவாங்க. என்னை நல்ல ரசனையாளனாக மாற்றிய ராம் சாருக்கு மிக்க நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஆரம்ப புள்ளியிலிருந்து உடன் இருக்கப் போகின்ற விஜய் சேதுபதிக்கு எனது நன்றி. லவ் யூ நண்பா. அப்புறம் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் தினேஷ் கிருஷ்ணன், என்ன மாதிரியே அவரும் முழு ஈடுபாட்டோட களத்தில் இருந்தவர். சாம் சிஎஸ் இசையமைப்பாளர், எடிட்டர் பவன் ஸ்ரீகுமார், எல்லாருக்குமே நன்றி. எல்லா நேரங்களிலும் என்னுடன் இருந்த என் குடும்பத்தாருக்கும், இந்த படத்தை தயாரித்த பொறுமைனா என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் தீபன் பூபதி, ரத்தேஷ் வேலு, அவங்களுக்கும் நன்றி. இப்போ பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அது மாதிரி இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் ஜெயக்கொடி எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமானார். அப்போது என்னோடய நண்பன் தம்பி பாவல் நவகீரன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஒரு டீ கடையில் வழக்கமாக இந்த இயக்குநர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் டீ கடையில் தான் அதிகமாக நிற்பாங்க. அதே மாதிரி தான் அவரும் பாவலை உட்காந்து ரொம்ப ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ரெகுலராக பேசிகிட்டே இருப்பாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார்ப்பா அது, என்ன ஏன் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு நண்பன் மூலமாக அறிமுகமாகறாரு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு ஃபில்ம் மேக்கரை, ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இவர் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு படம் இருக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்தோடு நான் இதுக்கு முன்னாடி நான் ட்ரெய்லரை பார்க்க முடியல. இன்றைக்கி வந்து பார்த்ததுக்கப்புறமா படத்தோட பேரை கேட்கும் போதே எனக்கு ஒரு ஆர்வத்தை இருந்துச்சு. என்னடா இது மெல்லிசைன்னு ஒரு இருக்கிறாரு ரஞ்சித் ஜெயக்கொடி, எப்படி? ஏன்னா எனக்கு கேள்விப்பட்டது வந்து வேறு ஒரு லெவல் ஆஃப் ஃபில்ம் மேக்கராக இவர் எனக்கு அறிமுகமாகும்போது மெல்லிசை அப்படின்ற ஒரு படத்தோட தலைப்போட இவரை அடுத்த படத்தோட அறிமுகமாகிறாரு.
அப்புறமா இன்றைக்கி பாடல்களை பார்க்கும்போது அதுவும் ரொம்ப மெல்லிதாக இருக்குது, ரொம்ப மென்மையாக இருக்குது. அப்புறம் ட்ரெய்லரோட போது தான் அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாகுது. ஒரு ரசிகனாகவும் நண்பனாகவும் அந்த ஒரு இன்டென்சிவான ஃபில்ம் மேக்கரை இந்த மென்மையான ஒரு பாடல்களோடு நானும் எதிர்கொண்டு இருக்கேன். நிச்சயமாக இது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். நல்ல திரைப்படங்கள் உருவாவதற்கு, நல்ல திரைப்படங்கள் வெளிவருவதற்கான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இந்த படமும் நிச்சயமாக ஒரு வரலாறை படைக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். விஜய் இந்த படத்தை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்காரு, ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டுன்னு. சாங்ஸு ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு முக்கியமாக ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக படம் வெற்றி பெறும்னு வாழ்த்துறேன். தேங்க்ஸ். ஆக்சுவலி ஒரு மியூசிக் டைரக்டராக லான்ச் ஆகிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு படம் கிடைக்காது. ஏன்னா மெல்லிசை அப்படின்னாலே இசை சம்பந்தமான படம், எல்லாருமே இசை கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு மியூசிக் நல்லாயிருக்கும், இல்லை இதுக்கு வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது, யார் மியூசிக் பண்ணுறா அப்படிங்கிறது. விஜய் சேதுபதி அண்ணா பண்ணுறாரு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இல்லை கேட்பாங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் ரஞ்சித்துக்கிட்ட எல்லாருமே கேட்குறது யார் மியூசிக் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி இதோட வாய்ப்பை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு வந்து மியூசிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் மாதிரி சொல்லலாம். ஏன்னா படம் பாடல்களாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது தான். இப்போ ரஞ்சித்துக்கும் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் தான் இதுக்கு பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்தது. அவங்க பண்ணுறது ரெடியாக இருக்கிற டைமிங்கில் சாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான சவுண்ட் தேவைப்படுது, நம்ம புதுசாக ஏதாவது பண்ணலாம், நீங்கள் கட்டாயம் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். சொல்ல வரும்போது அவர் சொன்ன மியூசிக் டைரக்டர் யார் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் பண்ண முடியுமாங்கிற பயம் வந்துச்சு. அப்புறம் அவரும் நானும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கேளுங்க, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, பிஜிஎம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், குற்றம் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய படங்களில் எங்களை திருத்திக்கிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அண்ணா விஜய் சேதுபதி அண்ணாவோட ஆக்டிங், ஆக்சுவலி என்னென்னா ரஞ்சித்தோட ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எல்லாரும் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சீன் இருக்கும், டைலாக் இருக்கும். ஆனால் ரஞ்சித்தோட ஸ்கிரிப்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பார். அதில் அவர் வராரு, அப்போ வந்து ஒரு பியானோ இசை பின்னால் இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த சீனோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய வயலின் இசை போயிட்டுருக்கு, அது என்னங்கிறதெல்லாம் எழுதியிருப்பார். ஆக்சுவலி அதுக்கு ரெஃபரன்ஸ் கூட தரமாட்டார், அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க, புதுசாக ஏதாவது பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் நிறைய ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருந்தார். ஓகே, அதனால் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சி அது பண்ணிவிட்டு சீனை பார்க்கும்போது அண்ணன் அவருக்கு பயங்கரமாக நடிச்சு வச்சுருக்காரு. ஆக்சுவலி சமீப காலமாக அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதில் அவர் நீங்கள் உண்மையாக உங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமாக இருக்கும், பிடிக்கும். ஸோ அது விஷுவலாக பார்க்கும்போது அதுக்கு இன்னும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், ஏன்னா நம்மளால் இது எதுவும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கூடுதல் எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஸோ பிஜிஎம்மும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. ப்ளஸ் இந்த படத்தோட கேமராமேன் தினேஷாக இருக்கட்டும், எடிட்டர் பவனாக இருக்கட்டும், நீங்கள் விஷுவல் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், எதுவுமே இதை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு இதுவுமே இல்லை. ப்ளஸ் இந்த இடத்துல இந்த மியூசிக் லான்ச், இந்த ஆடியோ ஃபுல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னோட டீம் சொல்லலாம், மியூசிக்கல் டீம். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம சென்னை ஆர்கெஸ்ட்ரா பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் இருக்கிற 1 பார் 2 பார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட லைவ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுவுமே லூப்போ ட்ராக் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா பழைய கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வாய்ப்புகள் இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு லைவாக எல்லாமே வாசிக்க வச்சு இந்த பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோடைய மிக்சிங் இன்ஜினியர் PA தீபக், அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கிராமி அவார்டு வின்னர். ரஹ்மான் சாருக்கு நிறைய படங்கள், ஸ்லம் டாக் மில்லியனியர், 127 hours அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணி கிராமி அவார்டு வாங்கின ஒருத்தர். அவர் இந்த படத்துக்கு எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த படத்தில் நிறைய இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரூபன்கிறவர் சொல்கிறவர் இந்த படத்துக்கு மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க லாஸ் ஏஞ்சலஸில். ஸோ இவங்க கூட பண்ணது எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக. ஏன்னா முதல் படத்துக்கோட லான்ச்சு எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது என்னோட ப்ரொடியூசர். ஆக்சுவலி அவருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டுகள் கேளுங்க, ஒரிஜினலாக டவுன்லோட் பண்ணி கேளுங்க. ஹாப்பி.